தேவாலயத்தில் கொடுத்ததான பொறுமை நமக்கு தேவை. பொறுமை எதனால் வரும்? பொறுமையினால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் வேதத்தில் உள்ள பொறுமை. இந்த ஒரு 3 காரியங்களை நம்ம தியானித்து திருவிருந்துக்கு நாம் ஆயத்தப்படுவோம். வேதத்திலே பொறுமையாய் இருந்தவர்கள் ஒரு 5 பேரை சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது இயேசுடைய பொறுமையை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை ஒரு வாசிப்போமே. வேகமாக ஒரு வாசித்து உதவி செய்யுங்க, டைம் வேகம். ஆகையால் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்குட்படுத்தினது உண்டோ என்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன். இது செய்யுங்க. 2 தெசலோனிக்கேயர் 3 கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராக நடத்துவாராக. கிறிஸ்துவின் பொறுமை எப்படி இருந்துச்சு? இயேசுவின் சரித்திரத்தை கொஞ்சம் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு நிறுத்துங்க. அல்லேலூயா. எவ்வளவு பொறுமை உள்ளவராய் இருந்தார் என்பதை அவருடைய கல்வாரி பாடு, கல்வாரின் தியாகம் நமக்கு வெளிப்படுத்துகிறதை நான் பார்க்க முடியும். அவரை பிடித்த பொழுதும், அவரை அடித்த பொழுதும், காரி உமிழ்ந்த பொழுதும், அவரை ஈட்டியால் குத்தின பொழுதும், ஒரு அடி குறைய 39 முறை அடிக்கப்பட்ட பொழுதும் அவர் வாய் திறவாத ஆட்டை போல இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. அவருடைய பாடு அவருடைய பொறுமையை வெளிப்படுத்துகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனை, நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான சில காரியங்கள் பொறுமையை வெளிப்படுத்துகிறதா? எப்படி நாம் பொறுமையை வெளிப்படுத்துகிறோம்? இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகிறவரானால், இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளானால், அவருடைய சாயல் நமக்குள்ளே இருக்குமானால், அவருடைய செயலும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். இருக்குமா இருக்காதா? அல்லேலூயா. நம்ம சொல்லுவோம், ஒரு பையனை பார்த்தோட சொல்லுவோம், அவன் இவன் பிள்ளை இன்னாருடைய சாயல்ல, அவருடைய பெற்றோருடைய பேரை சொல்லி சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சொல்லுங்க ஐயா, சொல்லுவோமா இல்லையா? இவன் இன்னாருடைய சாயல்ல இருக்கிறான். ஆமென். அவருடைய நடை, அவருடைய ஸ்தோத்திரம், எல்லா கிரியைகளும் தகப்பனை சார்ந்ததாக இருக்கிறது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனை போலவே இருக்கிறார். ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம், அவருடைய பிள்ளைகளாக நாம், அவருடைய பிள்ளைகள் என்று அறியப்படுகிற நாம், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேருடைய பிள்ளைகள் என்று அறியப்படுகிற நாம் கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துகிறோமா? கிறிஸ்துவின் சாயல் நம்மளில் வெளிப்படுகிறதா? பொறுமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? தாழ்மை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? அன்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? யோசித்து பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. பொறுமை இழந்தவர்கள் இன்னைக்கு எத்தனை பேர் எத்தனையோ தவறான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். பொறுமை இழந்தவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? கொலைகாரர்களாக மாறிவிடுகிறார்கள். பொறுமை இழந்தவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? தவறு செய்கிறாய் மாறிவிடுகிறார்கள். தான் செய்கிறது இன்னதென்று தெரியாம ஸ்தோத்திரம் பொறுமை இழந்தவர்கள் கோபத்திலே அகப்பட்டு விடுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஒரு பொறுமை வேண்டும். என்ன வேணும்? விசுவாசிக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் பொறுமை இல்லை, பொறாம தான் இருக்கு. விசுவாசிகிட்ட என்ன இருக்கணும்? பொறாம தான் இருக்கு. பொறுமை இல்லை, அன்பு இல்லை, தாழ்மை இல்லை, தெய்வத்தை குறித்த பக்தி இல்லை, தெய்வத்தை குறித்த பயம் இல்லை. அல்லேலூயா. எல்லாரும் ஆராதனைக்கு போறாங்க, நாங்களும் போறோம். எல்லாரும் கிறிஸ்தவர் சொல்றாங்க, நாங்களும் கிறிஸ்தவர் சொல்லுகிறோம். எல்லாரும் ஞானசானம் எடுத்தாங்க, நானும் ஞானசானம் எடுத்தேன்.
அல்லேலூயா. நீ ஞானஸ்நானம் எடுத்ததினால உன் வாழ்க்கையில் நடந்த மாற்றம் என்ன? நீ கிறிஸ்தவனாய் மாறினதினால உன் வாழ்க்கையில் வந்த மாற்றம் என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஆவிக்குரியவன் என்று சொல்லுகிறாயே, ஆவிக்குரிய ஆராதனை செய்கிறேன் என்று சொல்லுகிறாயே, உன் வாழ்க்கையில் வந்த மாற்றம் என்ன? கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே, அந்த கிறிஸ்துவின் சாயல் நம்மளில் வெளிப்படுகிறதா? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இயேசுவின் பொறுமை நம்முடைய வாழ்விலே வர வேண்டும். யோபுவின் பொறுமை குறித்து யாக்கோபு 5:11 இப்படியே எழுதுகிறார். ஸ்தோத்திரம், வாசிக்கலாமா? யாக்கோபு 5:11 சொல்லுகிறார், பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்கள். யோபுடைய பொறுமை குறித்து வேதம் சொல்லுகிறது. யோபின் பொறுமை எப்படி இருந்தது? அவருடைய வாழ்க்கையில் வந்த ஒரு சின்ன உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையில வந்தா, இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள், இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவம் என்று சொல்லுகிற நம்ம ஒருத்தரை கூட காணாது. ஹலோ, ஒருத்தர் கூட ஆராதிக்க மாட்டோம். இயேசு யார் என்று கேட்போம். யோபுடைய வாழ்க்கையில் வந்ததான பிரச்சனை, அவன் செய்த எல்லாம் தோல்வி, வேலையில தோல்வி. அவனுக்கு இருந்ததான ஆடு மாடு ஒட்டங்கள் எல்லாம் போயிடுச்சு. அவனுக்கு ஸ்தோத்திரம் சரீரத்துல வியாதி. அவனுடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம் இறந்து போனாங்க. ஸ்தோத்திரம் வீடு நஷ்டப்பட்டது, கிராமம் நஷ்டப்பட்டது. ஸ்தோத்திரம் ஐஸ்வர்யவானாய் வாழ்ந்தவன், சம்பத்து நிறைந்தவன், மகிமை நிறைந்தவன், கனமுடையவன், ஸ்தோத்திரம் அறியப்படாத காலத்தில் ஸ்தோத்திரம் பயங்கரமாக அறியப்பட்டதான யோபுடைய வாழ்க்கையில உபத்திரம் வந்த பொழுது, பாடு வந்த பொழுது, வேதனை வந்த பொழுது அவன் ஆண்டவரை யார் என்று கேள்வி கேட்கவே இல்லை. நீங்களும் நானும் இன்றைக்கு அந்த சூழ்நிலையில் இருந்தா உண்மையை கர்த்தரை ஆராதிப்போமா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு அல்லே சொல்லுமே, ஹalleluya. ஒரு சின்ன தலைவேதனை வந்தா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? சொல்லுங்க. அன்னைக்கு ஆராதனை பாஸ்டர் பயங்கர தலைவேதனை. சின்ன காய்ச்சல் வந்தா ஆராதனை இல்லை. ஒரு நாள் சாப்பிட வறுமையா இருந்துன்னு சொன்னா ஆராதனை, பாஸ்டர் நேற்று வரைக்கும் பட்டினி. கொஞ்சம் கடன் இருந்துன்னு சொன்னா ஆராதனை இல்ல, ஜெபம் இல்ல, வேத வாசிப்பு இல்ல. தெய்வ பிள்ளையே, யோபுடைய பொறுமை பாருங்க. எல்லாம் இழந்த பொழுதும் வேதம் சொல்லுகிறது அவன் பொறுமையாயிருந்தான். அதனால் கர்த்தருடைய செய்கையையும் கண்டான், கர்த்தருடைய செயலின் மகத்துவத்தை கண்டான். இவைகளெல்லாம் இழந்தானோ அவைகளெல்லாம் இரட்டத்தனையாய் பெற்றுக் கொண்டான். இன்றைக்கு தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற தெய்வ பிள்ளையே, கர்த்தரை ஆராதிக்கிற தெய்வ ஜனமே, யோபுடைய பொறுமை வாசிக்கிற நீங்களும் நானும் பொறுமை கடைபிடிக்கிறோமா? குடும்பத்தில் பொறுமை இருக்கிறதா? கணவன் மனைவிக்குள்ளே பொறுமை இருக்கிறதா? பிள்ளைகள் பெற்றோருக்குள்ளே பொறுமை இருக்கிறதா? குடும்ப உறவுக்குள் பொறுமை இருக்கிறதா? அல்லேலூயா. பொறுமை அன்பை கொண்டு வரும். ஆமென், அல்லேலூயா. பொறுமை இல்லாத வாழ்க்கையில கோபம் இருக்கும், பொறுமை உள்ளவிடத்தில் அன்பு இருக்கும். அல்லேலூயா. நீங்க எந்த பக்கம் நிக்கிறீங்க? பொறுமை இருந்தா உங்க குடும்பத்தில் அன்பு இருக்கும். பொறுமை இல்லாமல் போனால் கோபம் தான் வெளிப்படும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆலயத்துக்கு வருகிறோம், ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், பாட்டு பாடுகிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில பொறுமை இழந்தவர்களாய் நிற்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. தாவீதின் பொறுமை குறித்து சங்கீதம் 41 வாசிக்கிறோம். கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து, ஹல்லேலூயா, உளையான சேற்றில் என்னை தூக்கி எடுத்து என்ன செய்தார்? என் கால்களை கன்மலை மேல் நிறுத்தினார், என் அடிகளை உறுதிப்படுத்தினார், அவரை துதிக்கும் புதுப்பாட்டை நாவிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்.
நீ ஆராதிக்கிற, நீ ஜெபிக்கிறதை கண்டு அநேகர் கர்த்தரை நம்புவார்கள். எதனால? பொறுமையாய் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்ததனால, பொறுமையா தேவ சமூகத்திலே ஆராதிக்கிறதுனால, பொறுமையா தேவ பாதத்திலே உட்கார்ந்தனால உன்னுடைய பொறுமையை காண்கிற அநேக தெய்வ பிள்ளைகள் பயந்து கர்த்தரை ஆராதிக்கிறவாய் மாறுவார்கள். இன்றைக்கு வாழ்க்கையில, உங்க நடத்தையில, உங்களுடைய செயலில் யாராவது பார்த்து இவன் தேவனுடைய பிள்ளை, இவர்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன் என்று சொல்லி இவர்களோடு கூட நானும் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்லுவாங்க? யாராவது சொல்லி இருக்கிறாங்களா? யோசித்து பாருங்க. தாவீது சொல்லுகிறார், நான் ஆராதிக்கிறதை கண்டு, கர்த்தரை உயர்த்தினதை கண்டு அநேகர் பயந்து கர்த்தரை சேவிப்பார்கள். நீ உண்மையாய் கர்த்தரை ஆராதித்தால், உண்மையாய் கர்த்தரை தேடினால், உண்மையாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பொறுமையாய் காத்திருந்தால், உன்னை உயர்த்துகிற ஆண்டவர் உன்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் பயந்து கர்த்தரை சேவிக்கும்படிக்கு அவர்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளுவார். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுமே. அல்லேலூயா. நமக்கு அந்த எண்ணமே இல்லையே. நம்ம போகணும், ஆராதிக்கணும், வரணும். அல்லேலூயா. நம்ம போகணும், ஒரு பாட்டு பாடணும், ரெண்டு கை தட்டணும், ஒரு ரெண்டு அந்நிய பாஷை சொல்லணும், ஏதாவது சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும்? போயிடணும். உங்க வாழ்க்கை நடத்தை மூலமாக அநேகரை கிறிஸ்துவண்டைக்கு திருப்புகிற ஒரு செயல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? உங்க பொறுமையில தான் அது விளங்கும். நீங்க பொறுமையை ஸ்தோத்திரம், ஒருவனிடத்தில் சண்டைக்கு வரும் பொழுது, ஒருவன் உங்களிடத்தில் தகாத வார்த்தைகளை பேசும் பொழுது, ஒருவன் உங்களை காரணம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளும் பொழுது, ஒருவன் பகைக்கும் பொழுது அவனை ஸ்தோத்திரம் எவ்வண்ணமாய் நீங்கள் நடத்துகிறீர்கள், எவ்வண்ணமாய் செயல்படுத்தப்படுகிறீர்கள். அவன் நடுவில், தேவனை அறியாத மனுஷன் நடுவில் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அல்லேலூயா. தேவனை அறியாதவர்கள் நடுவில் உங்கள் ஜீவிதம் எப்படி இருக்கிறது? அவர்கள் கர்த்தரை நம்புகிற கூடியதா இருக்கிறார்களா? உங்க வாழ்க்கையில உங்களை பார்த்து ஆண்டவரை நம்புக கூடியவர்களா இருக்கிறார்களா? அல்லது இவங்களே இப்படி இருந்தா நாங்க எப்படின்னு சொல்லி ஓடி போறலா இருக்கிறாங்களா? ஆமென். அல்லேலூயா. அநேகர் கண்டு கிறிஸ்தவர்கள் இவர்கள் ஆராதிக்கிற தேவன் நல்லவர் என்று சொல்லி நம்மோடு கூட பின்பற்ற வர வேண்டியவர்கள் நம்ம கண்டாலே இப்ப தூரம் ஓடுறாங்க. ஏன்? எதனால? நம்ம செயல் அப்படி இருக்குது. நம்ம எதற்கெடுத்தாலும் பஞ்ச பாட்டு பாடுவோம். நமக்கு எடுத்த ஆள் எப்ப பார்த்தாலும் பாச எப்படி இருக்கு, என்ன பாச ஆராதிச்சு ஜோம், ஒரு சுகமும் இல்லை, ஒரு விடுதலை இல்லை, ஒரு நாள் கஷ்டம் தீர்தில்லை, ஒரு நாளும் வேதனை மாறுதில்லை. ஹலோ ஐயா மர்களே, உங்களை பார்க்கிற, நீங்க வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் போகிற வருகிற இடங்களில் உங்களுடைய பேச்சு, உங்களுடைய செயல், உங்களுடைய நடத்தை ஒருவனை கிறிஸ்தவனாய் மாற்றுகிறதா? இப்படி சொல்லுகிற காந்தியடி இப்படி சொன்னாராம், கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களா இருந்தா இந்தியா என்னைக்கும் கிறிஸ்தவ நாடா மாறி இருக்கு. நம்ம உண்மையா கிறிஸ்தவர்களா மாறவில்லை. சரியான மாற்றம் நமக்குள்ள வரல. வேத வசனத்தின்படி சரியான வாழ்க்கை நமக்குள்ள வரல. வேத வசனத்தின்படி நம்ம வாழ்ந்தோம் என்று சொன்னா உண்மையாய் ஸ்தோத்திரம் தெய்வ பிள்ளைகளே, ஒரு நாளும் நீங்கள் குறைப்பட்டு போவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. தாவீதை, ஆடுகளுக்கு பின்பாக போய் கொண்டிருந்த அந்த தாவீதை எடுத்து உயரங்களில் சிங்காசனத்தில் உட்கார வைப்பார் என்று சொன்னால், உங்களையும் என்னையும் எடுத்து உயரங்களில் நிறுத்த ஆண்டவரால் கூடாதோ? அந்த தெய்வத்தால் கூடாதோ? ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் மிக மிக மிகவும் முக்கியமான ஒன்று, எல்லாவற்றை காட்டிலும் தேவனை தொழுது கொள்ளுகிற ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில பொறுமை இருக்குமானால் மற்ற எல்லாம் நம்ம தேடி வரும். பொறுமை இருக்குமானால் உங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் வரும் தெரியுமா? சகித்தல் வரும். 1 Peter 2:19 வாசகம்.
2:19 வாசிங்க. ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் பொறுமையாய் சகித்தால் அதுவே தேவனுக்கு பிரியமானது. அல்லேலூயா. சகிக்கக்கூடியதான தன்மை உங்களுக்குள்ளே வரும். உங்க வாழ்க்கையில், உங்களுக்கு இருதயத்தில் பொறுமை இருந்தால், வாழ்க்கையில பொறுமை இல்லாததுனால சகிப்புத்தன்மை இல்லை, கிறிஸ்தவனுக்குள்ள சகிப்புத்தன்மை இல்லை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எந்த ஒரு காரியத்துக்கும் கோபப்படுகிற அந்த கோபம் தான் நமக்கு முன்னால் நிற்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எத்தனையோ மனிதர்களை பார்க்கிறேன், கிறிஸ்தவர் என்று சொல்லுகிறாங்க, ஆராதிக்கிறோம் என்று சொல்லுகிறாங்க, ஆனா சின்ன சின்ன காரியத்திற்காக கோபம் எங்க இருக்கு? கோபம் எங்க இருக்கு? சிலருக்கெல்லாம் இப்ப சொல்லுவாங்க மூக்குல இருக்குது. அல்லேலூயா. கோபத்தை நம்ம மாற்றணும். பொறுமை இருந்தா என்ன வரும் தெரியுமா? விசுவாசம் வரும். வெளிப்படுத்தல் 13:10 வாசிங்க. வீட்டுல போய் நமக்கு நேரம் இல்லை, அதெல்லாம் சொல்ல போறேன். பொறுமை இருந்தா தேவ பக்தி உண்டாகும். 2 பேதுரு 1:6 வாசித்து பாருங்க. பொறுமை இருந்தா நீடிய சாந்தம் நமக்குள்ள வரும். பொறுமை இருந்தா தேவ சமூகத்துல காத்திருப்போம். ஆமென். அல்லேலூயா. பொறுமை இல்லாததுனால நமக்கு சகிப்புத்தன்மை இல்லை, பொறுமை இல்லாததுனால விசுவாசம் இல்லை, பொறுமை இல்லாததுனால தேவ பக்தி இல்லை, பொறுமை இல்லாததுனால நீடிய சாந்தம் நம்ம கிட்ட இல்லை. ஆமென். இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கணும்னு சொன்னா பொறுமை நமக்கு வேணும். அந்த பொறுக்கக்கூடிய ஒரு இருதயம் நமக்கு வேணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய இருதயம் இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? கல்லாய் போயிடுச்சு. கேட்டு கேட்டு வசனங்களை வாசித்து தேர்னவர்களை போல இருதயத்தை என்ன செய்துட்டோம்? கல்லாக்கிட்டோம். மனிதனுக்கு மிக மிக முக்கியமான ஒரு உறுப்பு இருக்குது, அது கல்லீரல் சொல்லுவாங்க. அப்படிதானா? கல்லீரல். அது செயலிழந்துன்னு சொன்னா அது மறுபடி புதுப்பிக்க முடியாது. அந்த கல்லீரலை சுத்தப்படுத்துவதற்கு பல காரியங்களை செய்வாங்க. அந்த கல்லீரல் சுத்தப்படுத்தி புதுப்பிச்சு வச்சாலும் மறுபடியும் நீங்க இப்படி மறுபடியும் என்ன செய்யறாங்க? எதனால அது ஸ்தோத்திரம் அந்த கல்லீரல் கெட்டு போகிறதுன்னு சொன்னா மேக்சிமம் குடிப்பழக்க வழக்கம் இருக்கிறவங்களுக்கு கெட்டு போகும். அவட சொல்லுவாங்க, இனி நீங்க குடிக்க கூடாது, கல்லீரல் கெட்டு போயிடுச்சு. ஆனாலும் சில நேரங்களில் என்ன செய்வாங்க தெரியுமா? யாருக்கும் தெரியாம குடிச்சிருவாங்க. குடிச்சிட்டா அந்த கல்லீரல். இது போலதான் இருதயத்தை ஆண்டவரிடத்துல சுத்தம் பண்ணுகிறோம். சுத்தம் பண்ணிட்டு மறுபடியும் என்ன செய்கிறோம்? ஏதோ ஒரு பாவத்தில் விழுந்து இருதயத்தை கடினமாக்கி கல்லாக்கி கொள்ளுகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இருதயம் கெட்டு போச்சுன்னா வாழ முடியாது. இப்பதான் சொல்லுவாங்க ஹார்ட் அட்டாக். இருதயத்துல கொழுப்பு ஏறி அடைஞ்சிட்டுன்னு சொன்னா சொல்லுங்க, அதான் சொல்லுவாங்க, கொழுப்பு தானே அடைக்கிறது, நரம்பு அடைக்கிறது. என்னது அது? நான் தமிழ்ல சொல்லு, ஆங்கிலத்தில் தமிழ்மறையில் சொல்லுவாங்க கொலஸ்ட்ரால். கொலஸ்ட்ரால் கொழுப்பு யாரு அடைஞ்சிட்டுன்னு சொன்னா இருதயம் டமார். அல்லேலூயா. அப்ப கொழுப்பு அடையுதுன்னு சொன்னா நம்ம வேண்டாத சில காரியங்களை தின்கிறோம். அப்படிதானா? டாக்டர் சொல்லுவாரு, கொழுப்புள்ள சிக்கன் தின்னக்கூடாது, மாட்டிறைச்சி தின்னக்கூடாது, ஆட்டிறைச்சி தின்னக்கூடாது, கொழுப்புள்ள ஆகாரம் ஒன்றும். கொஞ்ச நாள் பார்ப்போம், ஒரு வாரம் பார்ப்போம், 2 வாரம் அப்படி நம்ம கொஞ்சம் தேர்ந்த மாதிரி இருக்கும். காற்று வலி கொஞ்சம் வலி எல்லாம் மாறி கொஞ்சம் அப்படி பக்குவப்பட்டது மாதிரி இருக்கும். அப்ப
அப்பதான் கல்யாண வீட்டில் நல்ல பிரியாணி போடுவாங்க, தம் பிரியாணி. அப்போ வாரி ஒரு கட்டு கட்டுவோம். அது மறுபடியும் கொழுப்பு, இறங்கின கொழுப்பு என்ன செய்யும்? மறுபடியும் இது ஆக சரீரத்தில் ஆத்துமாவுல என்ன கொழுப்பு ஏறுது? பகை, விரோதம், கோபம், எரிச்சல், வஞ்சனை, விக்கிரகாராதனை, வேசித்தனம், கபடு, கள்ளம், இவைகள் எல்லாம் நம்முடைய இருதயத்தில் வரும் பொழுது இருதயம் என்ன செய்கிறது? சொல்லுங்க, அடைக்கிறது. இருதய அடைப்பு வருகிறது. இருதய அடைப்பு சொல்லுங்க, இருதய அடைப்பு எப்படி வருகிறது? வேதத்தில் சொல்லப்பட்ட தேவனுக்கு பிரியமில்லாத பகை, விரோதம், கோபம், எரிச்சல், விக்கிரகாராதனை, ஸ்தோத்திரம், விபச்சாரம், வேசித்தனம், காமவிகாரம், இவையெல்லாம் இருதயத்தை என்ன செய்கிறது? அடைத்து கல்லாக்கி கொள்ளுகிறது. இப்ப விசுவாசி என்ற இருதயம் எப்படி இருக்கு? ஹலோ, இறுகி போயிருக்கு, இறுகி போயிருக்கு. அதனாலதான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், இந்த கல்லான இருதயத்தை மாற்றிட்டு ஒரு சதையான இருதயத்தை. தெய்வ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில அந்த சதையா கல்லான இருதயத்தை மாற்றணும். அந்த கல்லான இருதயத்தை மாற்றிட்டு சதையான இருதயத்தில் என்ன புது வைக்கணும். சதையான இருதயம் இருக்கணும் சொன்னா ஆவிக்குரிய வாழ்வு என்ன செய்யும்? முன்னேறி போகும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பொறுமையினால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். போன செவ்வாய்க்கிழமை ஒரு 4 சொன்னேன். இன்னொரு 4 கூட சொல்லி நான் ஜெபிக்க ஆரம்பிக்கப்படுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பொறுமை நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். நாம் சொன்ன வேத பொறுமை குறித்து, வேதத்தில் பொறுமை உள்ள 5 நபர்களை சொன்னேன். இயேசு 5 நபர் சொன்னா 4 சொன்னா. இயேசுவை குறித்து சொன்னேன், யோபை குறித்து சொன்னேன், தாவீதை குறித்து சொன்னேன். இனி தீர்க்கதரிசிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமை குறித்து எபிரேயர் 6:11 சொல்லப்பட்டிருக்கிறது. 5 நபர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். பொறுமை இல்லாததால் நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் வரும்னு சொன்னேன். சகிப்புத்தன்மை இல்லை, விசுவாசம் இல்லை, தேவ பக்தி இல்லை, நீடிய பொறுமை இல்லை, ஸ்தோத்திரம், நீடிய சாந்தம் இல்லை, காத்திருத்தல் இல்லை என்று சொன்னேன். அல்லேலூயா. வேதத்தில் பொறுமை குறித்து, நம் பொறுமை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்று சொல்லிட்டு அடுத்து பொறுமையினால் வருகிற ஆசீர்வாதங்களை நான் சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. வேதத்தில் வேதம் சொல்லுகிறது, நீடிய பொறுமையை குறித்து வேதம் சொல்லுகிறது. கொலோசியர் 3:12 எப்படி இருக்கணுமா? நீடிய பொறுமையோடு ஓடணும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோடு ஓடுகிறேன். அல்லேலூயா. அப்ப எப்படி நம்ம ஓடணும்? பொறுமையோடு ஓடணும். அடுத்தவங்க ட்ராக்ல யாரும் ஓடக்கூடாது. ஹலோ, இருக்கிறீங்களா? அடுத்தவங்க ஓடுகிற பாதையில நம்ம ஓடினா விழுந்துருவோம். அடுத்தவங்க போகிற பாதையில போன நம்ம விழுந்துருவோம், தவறிடுவோம். நமக்கு நியமித்த பாதை ஒன்று இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒரு பாதை வைத்திருக்கிறார். என்னுடைய பாதை வேறு, உங்களுடைய பாதை வேறு. அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் விசுவாசத்தின் அடிப்படையில், விசுவாச அளவின்படி உங்களுக்கு ஒரு பாதை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த விசுவாச பாதையில் உண்மையாய் ஓடுவீர்கள் என்று சொன்னால் ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓடுகிறே நான் ஓடுகிறே, என் இயேசுவுக்கா நான் ஓடுகிறே. ஓடுகிறே நான் ஓடுகிறே, என் இயேசுவுக்கா நான் ஓடுகிறே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இந்த வேலைக்காக இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக பொறுமையுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் மகிழ்ச்சியுடன்
ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அப்போ நீடிய பொறுமை உள்ளவர்கள் இருக்கணும். என்ன பொறுமை இருக்கணும்? நம்ம பொறுமை குறித்து சின்ன பிரச்சனை வந்தா தெரியும். ஒரு ஆள் ஒரு காரியத்தை சொன்னா, நம்மளை கோபப்படுத்துற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னா என்ன வரும்? பொறுமை இருக்குமா? பொறுமை இருக்குமா? ஹலோ, தங்கச்சிமார்கிட்ட அட்வைஸ் பண்ணி பாருங்க, பொறுமை கேட்பாங்களா? தம்பிமார்கிட்ட அட்வைஸ் பண்ணி பாருங்க, பொறுமை கேட்பீங்களா? ஐயாமார்கிட்ட நல்லா நடக்கணும், உண்மையா இருக்கணும், குடும்பத்துக்கு உண்மையா இருக்கணும், பிள்ளைகளுக்கு உண்மையா இருக்கணும் சொல்லி பாருங்க, அட்வைஸ் பிடிக்குமா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்க போங்க. அப்பா மாட்ட கேட்டு பாருங்க, ஐயா அம்மா உண்மையா இருக்கணும், கணவனுக்கு உண்மையா இருக்கணும், கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும், சபைக்கு உண்மையா இருக்கணும், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நாங்க போகிற பாதை தான் எங்களுக்கு தெரியும். ஹலோ, இன்னைக்கு யாருக்கு என்ன செய்ய முடியாது? புத்திமதி சொல்ல முடியாது, பிள்ளைகளுக்கு புத்தி சொல்ல முடியாது, பெற்றோருக்கு புத்தி சொல்ல முடியாது, விசுவாசிக்கு புத்தி சொல்ல முடியாது. ஆனா நம்ம எல்லாரும் கற்று தேறி விட்டோம், பொறுமை இழந்து போனோம். சபை பொறுமை இழந்து விட்டது. பொறுமை இழந்ததுனால பரிசுத்தத்தை இழந்துட்டோம். பொறுமை இழந்ததுனால சுதந்திர வாழ்க்கையில பல காரியங்களை இழந்து போனோம். பொறுமை இழந்ததுனால வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள ஆசீர்வாதங்களை இழந்து போனோம். அல்லேலூயா. பொறுமை, நீடிய பொறுமை இருக்கணும். வேதம் எடுத்து சொல்லுகிறது மிகுந்த பொறுமை உள்ளவர்களா இருக்கணும். என்ன பொறுமை இருக்கணும்? மிகுந்த பொறுமை. நீடிய பொறுமை விட அடுத்த ஸ்டெப் போகும். என்ன செய்யணும் சொல்லுங்க? பொறுமை இருக்கா? பெண்களுக்கு இப்ப பொறுமையே கிடையாது, எல்லாமே ரெடிமேடு. பொறுமை இல்லை. இப்ப சாரி கட்டு, சாரியில என்ன செய்ய, மடிப்பெல்லாம் வச்சு ரெடிமேடு வந்துச்சு, பிளவுஸ் ரெடிமேடு வந்துச்சு, இட்லி ரெடிமேடு, புட்டு ரெடிமேடு, எல்லாம் ரெடிமேடு, சப்பாத்தி ரெடிமேடு, புரோட்டா ரெடிமேடு, எல்லாம் ரெடிமேடு. வாங்கணும், சுடணும், சாப்பிடணும். அல்லேலூயா. ஆண்களுக்கு அதை விட ஸ்பீடு. தம்பிமார்களுக்கு அன்னைக்கு போன டிவிஎஸ் மிட்டில போடுறது, இன்னைக்கு எத்தனை எத்தனை கெப்பாசிட்டி, அதாவது இன்ஜின் கெப்பாசிட்டி எவ்வளவு தம்பி சொல்லுங்க? 150 சிசி, 250 சிசி. இங்க ஸ்டார்ட் பண்ணா தம்பிமார் எங்க நிக்கணும்? மார்த்தாண்டத்தில் நிக்கணும். ஸ்டார்ட் பண்ணதான் தெரியும், பைக்கை காணாது, புகையும் கூட கண்டுபிடிக்க முடியாது. ஹலோ, வாகனம் போற ஸ்பீடு, எல்லா அவசரம். அவசரத்தினால பலதை இழந்துட்டோம். அவசரத்தினால குடும்பத்தில் பல இழப்புகள். அவசர புத்தியினால பலவிதமான ஸ்தோத்திரம் தீமையான சொற்கள் நம்முடைய குடும்பத்துக்கு நேரா வருகிறது. அவசரம், எல்லாத்துக்கும் அவசரம், பொறுமை இல்லை. அல்லேலூயா. பிள்ளைகள் பிறந்த உடனே அந்த பெற்றோருடைய நிலைமை நினைப்போ, பிள்ளைகள் பிறந்த அடுத்த நிமிடம் பிள்ளைகளுக்கு எங்க எந்த நல்ல ஸ்கூலுன்னு நெட்டில் தோண்ட தொடங்குவாங்க. பிள்ளைகள் பிறந்து 6 மாசம் தான் ஆச்சு, எந்த காலேஜ், எந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணலாம், எந்த பொண்ணுக்கு பிறந்த 6 மாசம் ஆகல, அதுக்கு முன்ன ஸ்கூலு, அதுக்கு முன்ன காலேஜ், அதுக்கு முன்ன திருமண, எல்லாத்தையும் ஒன்னாந்து நினைக்கணும். அப்படிதானே? ஹலோ, எல்லாம் டக்குன்னு தொடங்கி டக்குன்னு முடிஞ்சிடணும். பொறுமை இழந்துட்டோம். பொறுமை இழந்ததுனால வாழ்க்கையில பலதை இழந்து போனோம். நீடிய பொறுமை, மிகுந்த பொறுமை வேணும், எல்லா விதமான பொறுமை வேணும். 2 கொரிந்தியர் 12:12 வாசிங்க வேகமாக. 2 கொரிந்தியர் 12:12 வாசிங்க, நல்லா வாசிங்க சத்தமா. மைக் இல்லையா? ஓகே. எல்லா விதமான பொறுமை, போதும். எல்லா விதமான பொறுமை அப்படின்னா பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எதற்கெடுத்தாலும்
தாழ்மையா, பொறுமையா, அன்பா, சாந்தமா பேசுகிற குணம் தான் எல்லாவற்றிலும் பொறுமை. ஹலோ, இருக்கிறீங்களா? எல்லா நிலைமையில் எல்லாவற்றிலும் என்ன வேணும்? ஒரு விசுவாசிக்கு, ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தரை ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைக்கு பொறுமை வேணும். பொறுமை இல்லாததுனால தான் பல இடங்களிலும் பலவிதமான பிரச்சனைகளும் ஆபத்துகளும் அபகடங்களும் நேரிட்டு கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 1:2 வாசிக்கிற பொழுது நம்பிக்கையில பொறுமை வேணும். நம்ம நம்பினோமானால், கர்த்தரை நம்பினோமானால் பொறுமையா இருக்கணும். கர்த்தர் வாழ்க்கையில நன்மை செய்வார். அல்லேலூயா. தம்மார்கள் என்ன வேணும்? என்ன வேணும்? நம்பிக்கையில பொறுமை வேணும். படிச்சிருக்கிறோம், வேலை கிடைக்கும் நம்பணும். இப்படிதானே நம்புறோமா? படிச்சிருக்கோம், வேலை கிடைக்கணும் ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா? ஆலயத்துக்கு வந்து இருக்கிறோம், எதற்கு வருகிறோம்? எதுக்கு வருகிறோம்? ஐயா, வீட்டில் இருந்த நேரம் போகல, அதனால வரோம்னா. ஆலயத்துக்கு வருகிறோம், எதுக்கு வருகிறோம்? ஆராதிப்பது மாத்திரமல்ல, அதன் மூலமாய் நாம் சேர வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. இது ஒரு வழிகாட்டி. நம்மெல்லாம் நம்பிக்கை வைத்திருக்கிற பரலோகம் ஒன்று இருக்கிறது. நம்பிக்கை இருக்கா? நான் பரலோகம் போவேன்னு நம்பிக்கை இருக்கா? அம்மா நம்பிக்கை இருக்கா? நான் பரலோகம் போவேன்னு நம்பிக்கை இருக்கா? இல்லைன்னா நம்ம ஆராதிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. சபைக்கு வந்து பிரயோஜனம் இல்லை. ஸ்தோத்திர சபைக்கு பாட்டு பாடியும் பிரயோஜனம் இல்லை, கைதட்டியும் பிரயோஜனம் இல்லை, சபை கட்டி கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சபைக்கு வர்றதுனால நமக்கு ஒரு நம்பிக்கை. நான் சபைக்கு போகிறேன், எதுக்கு போகிறேன்? நான் பரலோகம் போகணும். இயேசு வரும்பொழுது அவரோட கூட என்ன செய்யணும்? போகணும். அதற்கு நம்பிக்கையோடு பொறுமையா காத்திருக்கணும், பொறுமையோடு இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் வருகை தாமதிக்கிறதுனால, கர்த்தர் வருகை தாமதிக்கிறதுனால அநேகர் விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகிறாங்க. என்ன செய்கிறாங்க? விசுவாசம் இல்ல. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை இன்னைக்கு தேடினா கூட என்ன செய்ய முடியல? காண முடியல. பிரைஸ் தி லார்ட். அம்மா இருக்கிறீங்களா? ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? எத்தனை ரட்சிக்கப்பட்டிருக்காங்க மட்டும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. பரலோகம் போகணும் நிச்சயம் இருக்குதா? பரலோகந்தா என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய், என்னை இயேசுவுக்காய், உன்னேசருக்காய். தானான தனனா தானானா, தானான தனனா தானானா. என் இயேசு வருவார், சேர்த்துக் கொள்வார். என் இயேசு வருவார், மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்துக் கொள்வார். கூடவே வைத்துக் கொள்வார். என்னை சொல்லுங்க, கூடவே வைத்துக் கொள்வார். என்னை கூடவே. தானான தனனா தானானா, தானான தனனா தானானா, தானான தனனா தானானா. ஹல்லேலூயா. நம்பிக்கை வைத்தோமானால் பொறுமையோடு காத்திருக்கணும். அவர் வரும் என்ன செய்யணும்? அவரோடு கூட போகணும். அல்லேலூயா. அவர் வருகையில் வருகை இருந்தால் அவரோடு கூட போகணும். இல்லை என்றால் பரிசுத்தவான்களுடைய நாம் இந்த பூமியிலே மரிப்போம் என்றால் பரிசுத்தவனுடைய உயிர்த்தெழுதல் முதல் பங்குள்ளவர்களாய் மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்பிக்கையில் பொறுமையா இருக்கணும். 4 காரியங்களை சொன்னேன். இனி ஸ்தோத்திரம். இந்த மாதத்துல நீங்கள் பொறுமையா இருந்தால் கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்யக்கூடிய அதிசயம், கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்யக்கூடிய நன்மைகளை மட்டும் ஒரு 3-4 காரியங்களை வாசித்து நாம ஜெபிப்போம். வேதம் சொல்லுகிறது, பொறுமையினால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலனை
பெற்றுக்கொள்ளும். லூக்கா 8:15 வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. இந்த மாதத்துல கர்த்தர் நீங்கள் கர்த்தருடைய பாதத்தில் பொறுமையாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை பலன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் அநேகருக்கு பலன் கொடுக்கிறவங்களே கனி ஸ்தோத்திரம் என்ன செய்யும்? பலனுள்ள கனியாய் மாறும். அல்லேலூயா. நல்ல கனியாய் மாறும். நல்ல விதத்தில் விதைக்கப்பட்ட ஸ்தோத்திரம் நல்ல கனி என்ன செய்யும்? நல்ல கனிகளை, நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கிறது போல உங்க வாழ்க்கையில் இந்த வசனம் அடித்தளத்தில் உள்ளத்தின் ஆழத்தில் பதியுமானால் வேதம் சொல்லுகிற நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் இருப்பீர்கள், பலன் கொடுக்கிறவர்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. தேசத்துக்கு நீங்கள் உப்பாய் இருக்கிறீர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேசத்திற்கு கர்த்தர் உங்களை உப்பாக மாற்றி வைத்திருக்கிறார். என்னை கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், உங்களை நல்ல உப்பாக வைத்திருக்கிறார், நல்ல கனியாக வைத்திருக்கிறார். உப்பானது சாரமற்று போனால் என்ன செய்யப்படும்? குப்பையிலே கொட்டப்படுவதற்கு. மனுஷரால் நல்ல சாப்பாடு வைக்கிறோம், நல்லதான் இருக்குது, எல்லாம் பார்வைக்கு அழகா இருக்குது, பார்ப்பதற்கு அப்படி நல்ல போல் தேனிலிட்ட பணியாரம் போல பார்ப்பதற்கா இருக்கிறது. ஆனா அதுல சுவை இல்லைன்னா, உப்பு இல்லைன்னா, அதுல ஸ்தோத்திரம் கனி இல்லைன்னா அது என்ன செய்யுமா? எங்க கொட்டப்படும்? வீட்டுல இருக்காது. ஹலோ, உப்பு இல்லைன்னா அது என்ன செய்யாது? சொல்லுங்க. உப்பு இல்லைன்னா என்ன செய்யாது? வீட்டுல அடங்கி கிடக்காது. அது ஊர் சுத்தம். அல்லேலூயா. உப்பு இல்லைன்னா என்ன செய்யும்? சொல்லுங்க. மற்றவர்களால் மிதிக்கப்படுகிற அளவுக்கு என்ன செய்யும்? தள்ளப்படும். அல்லேலூயா. இது அப்படி என்று உதாசீனப்படுத்துகிற மனுஷனாக மாற்றப்படுவோம். உப்பாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். உப்பானது சாரமற்று போன என்ன செய்தோம்? சொல்லுங்க. வெளியில கொட்டப்படும், வெளியில தள்ளப்படும், சபை விட்டு தள்ளப்படும், தேவ அன்பை விட்டு தள்ளப்படும், பரலோகத்தை விட்டு தள்ளப்படும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளையே, உப்பாய் சாரமேறினவர்களா இருக்கணும். ஒரு விசுவாசி உப்புள்ள சாரமுள்ள விசுவாசியா இருக்கணும். தொட்டா உப்பா இருக்கணும். நீங்க இல்லன்னா ஸ்தோத்திரம் தேசத்துல ஒரு நன்மை நடக்காது என்பதை ஜனங்கள் காணணும். அல்லேலூயா. நீங்க இருந்தாதான் இந்த சபை அல்லது ஸ்தோத்திரம் தேசம் கெட்டு போகாம இருக்கும். நீங்க இருந்தாதான் உங்க கிராமம் கெட்டு போகாம இருக்கும். நீங்க சரியா இல்லன்னா, நீங்க கெட்டு போனா ஸ்தோத்திரம் என்ன செய்யும்? கிராமம் கெட்டு போகும், கிராமம் பாழாய் போகும். ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உப்புள்ள ஒரு வாழ்க்கை, சுவை உள்ள ஒரு வாழ்க்கை, கனி உள்ள வாழ்க்கை, பலன் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் பொறுமையாய் கற்றுத் தருகிறார். பொறுமை பிடித்துக்கொள் என்று சொல்லுகிறார். பொறுமையாய் வாழுங்கள் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக, பொறுமையினால் வாக்குத்தத்தங்களை சுதந்தரிப்போம். எபிரேயர் 6:11 வாசிக்கலாமே. 6:11 வேகமாய் வாசிப்போம். வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் போதும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுங்கள். ஆமென். அல்லேலூயா. நீடிய பொறுமை உள்ளவர்களுக்கு வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில வந்து நிறைவேறும். கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறும். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்க தலைமுறைகள் மேல நிறைவேறும்.
நீங்க அதற்காக ஸ்தோத்திரம் கண்ணீர் சிந்தி பாடுபட்டு எதெல்லாமோ பிள்ளைகள் குடும்பத்திற்கு சேர்க்க ஸ்தோத்திரம் என்ன செய்யண்டாம், பிரயாசப்பட வேண்டாம். நீடிய பொறுமை உள்ளவர்களாய் இருங்கள், பொறுமை உள்ளவர்களாய் இருங்கள். ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் பொறுமையாக இருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சொல்லுங்க பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ஆபிரகாம் சுதந்தரித்துக் கொண்டார். நீங்களும் நானும் பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் இருக்கணும். நீங்களும் நானும் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை, கர்த்தர் கொடுத்ததான வாக்குத்தத்தங்களை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் இருக்கணும். இழந்து போய்விடக் கூடாது. அல்லேலூயா. இழந்து போய்விடக் கூடாது. ஏசா ஆசீர்வாதங்களை இழந்து போனான். அவன் கெஞ்சியும் அவன் மறுபடியும் பிரயாசப்பட்டும் அவனுக்கு கிடைக்காமற் போயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு தேவ சமூகத்திலே பொறுமையாக இருந்தார், காத்திருந்தார். யாக்கோபு தேவ சமூகத்திலே ஸ்தோத்திரம் ஈசாக்கினால் ஆசீர்வதிக்கப்பட்டதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகவில்லை. நீங்கள் கொஞ்சம் கூழுக்காக, கொஞ்சம் உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்காக, கொஞ்சம் இந்த உலகம் கொடுக்கிற கொஞ்ச நேர இன்பத்திற்காக, இந்த உலகம் கொடுக்கிற கொஞ்ச நேர சந்தோஷத்திற்காக உங்களுடைய நீண்ட கால ஆசீர்வாதங்களை இழந்து போகக்கூடாது. எதிர்கால ஆசீர்வாதங்களை இழந்து போகக்கூடாது. கர்த்தர் உங்கள் மேல் வைத்த வாக்குத்தத்தங்களை இழந்து போகக்கூடாது. கர்த்தர் உங்கள் மேல் வைத்ததான வாக்குத்தத்த ஆசீர்வாதங்களை இழந்து போகக்கூடாது. எபிரேயர் 11 சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் உங்கள் வாழ்க்கையில வேண்டுமானால் பொறுமை உள்ளவர்களாய் தெய்வ சமூகத்தில் நிற்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். எல்லாரும் தேவ சமூகத்தில் நிற்போமா?